ஆலயம் நிறையாலயம் அருமையான ஓவியம் ஆலயமணியே அவர் குரலாம் அழைக்கும் இறைவன் தருமொழியாம் ஆலயமணியே அவர் குரலாம் அழைக்கும் இறைவன் தருமொழியாம் பீடமே அன்பின் பிரசன்னமாம் பீடமே அன்பின் பிரசன்னமாம் பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னமாம் ஆலயம் நிறையாலயம் அருமையான ஓவியம். ஞானிகள் வானத்தின் பேரொழியைப் போலவும் பலரை நல்வழி கொண்டு வந்தவர் மின்மீனைப் போலவும் என்றென்று முடிவில்லாத காலத்துக்கும் ஒளி வீசி திகழ்வர். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடொன்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவிலே அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த திருச்சபை தாயவை புனித ஜான் கிறிஸ்தோஸ்தம் 1000 மறைவனுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றது. இவர் கிறிஸ்துவின் 349ஆம் ஆண்டிலே பிறந்தார். 4ஆம் நூற்றாண்டிலே அந்தியோக்கியாவிலே பிறந்தவர். குருவாகி பின்னர் கான்ஸ்டாண்டினோப்பிள் ஆயரானார். இவர் அவருடைய காலத்திலே அவர் குருக்கள் இறைமக்களுடைய நல்வாழ்வுக்காக அவளை திருத்துவதற்கு முயற்சி எடுத்தார். அவர் 2-3 தடவை நாடு கடத்தப்பட்டார். அவர் சிறப்பான அவரை பொன்வாய் அருளப்பர் என்று அழைப்பதுண்டு. காரணம், அவர் பொன்முத்துக்களை மறைவுரை வழியாகவும் எழுத்துக்கள் வழியாகவும் மக்கள் மத்தியிலே விசுவாசத்தையும் நல்வழி காட்டியும் காட்டி நல்லதொரு மேய்ப்பனாக உலகத்திலே வாழ்ந்தார். எனவே இந்த ஜான் கிறிஸ்தோஸ்தம் 3 நாங்களும் நல்ல மெய்ப்பர்களாக நல்ல வார்த்தைகளை என்ற அடுத்தவருக்கு அடுத்து சொல்லி இறை விசுவாசத்திலே மக்களை வளர்க்க நாங்கள் முயலுவோம். இந்த திருப்பலியிலே நன்றி பலியாக இறைவன் அவருடைய நல்வாழ்விலே செய்த நன்மைத்தனங்களுக்காக இறுதி ஆண்டவருக்கும் மாதாவின் பெயரால் நன்றி பலி ஒப்பு கொடுத்து அந்த குடும்பம் நன்றி கூறி இறைவனுக்கு நன்றி கூறி போற்றுகின்றது. மேலுமாக இறந்த விசுவாசிகளாகிய ஜோசப் கமிலஸ், சூசப் பிள்ளை, ரமேஸ்வரி இறந்த சகல ஆன்மாக்களுக்காகவும் இந்த திருவலியிலே சபித்துக் கொள்வோம். அவருடைய பாவத்தழிந்து அவர்கள் விடுதலை பெற்று அவருடைய நித்திய வீட்டிலே பங்கு பெற அவர்களுக்காக சபிப்போம். சோர சோரிகளை தூய மறை நிகழ்வை கொண்டாட நாங்கள் தகுதி பெறும்பர் தங்கள் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்முடையவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழித்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாமை நம்பினோரின் ஆற்றலானவரே, ஆயிரம் ஜான் கிறிஸ்தோஸ்தம் வியத்தகு செல்வன்மையினால் துன்பம் தாங்கும் மனத்தடனினாலே சிறந்து விளங்க திருவிடமானீரே. நாங்கள் அவரது போதனையினால் நல்லறிவும் அவர் தளராத புறமையின் எடுத்துக்காட்டால் மன உறுதியும் பெற்று கொள்ள அருள் புரிவீராக. மூடு பரிசுத்தாவினுக்கு ஏத்தல் செல்வேசுடனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எப்படியாவது ஒரு சிரலேனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன்.
திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, திருவசனங்கள் 16 தொடக்கம் 19, 22 தொடக்கம் 27. சகோதர சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டால் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதில் உள்ள மனநிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தியை அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இருந்ததும் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லோருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவன் ஆனேன். எப்படியாவது ஒரு சிலரேனும் மீட்கும்படி நான் எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் எவரும் ஆசியில் பங்கு பெற வேண்டிய நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். பந்தயத்திடலில் ஓட வந்திருப்போர் பலர் ஓடினாலும் பரிசு பெறுபவர் ஒருவரே. இது உங்களுக்கு தெரியாதா? எனவே பரிசு பெறுவதற்காகவே நீங்களும் ஓடுங்கள். பந்தயத்தில் போட்டியிடுவோர் யாவரும் அழிவுறும் வெற்றி வாகை சூடுவதற்காக தன்னடக்க பயிற்சிகளில் ஈடுபடுவர். நாமோ அழிவற்ற வெற்றி வாகை சூடுவதற்காக இப்படி செய்கின்றோம். நான் குறிக்கோள் இன்றி ஓடுபவரை போல் ஓடமாட்டேன். காற்றை குத்துபவரை போல் குத்துச்சண்டை இடமாட்டேன். பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கவே நான் தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகின்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடலுக்கு பல்லவி. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. 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 என் ஆன்மா ஆண்டவரின் கோயில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கிறது. என் உள்ளமும் உடலும் ஒன்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலாங்குருவிகளுக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைப்பதற்கு சிட்டுக்குருவிகளும் கூடு கிடைத்துள்ளது. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நட்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடம் வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்கள் உள்ளம் சியோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனை கேடயமாயிருக்கிறார். ஆண்டவர் அருளையும் மேன்மையாய் அளிப்பார். மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மை யாவற்றையும் வழங்குவார். படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உமது வார்த்தையே உண்மை. உண்மையினால் அவர்களை எமக்கு அர்ப்பணமாக்கியருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 6ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 39 தொடக்கம் 42 அக்காலத்தில் இயேசு அவர்களுக்கு உவமையாய் கூறியது, பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற ஒருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவார் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்ல சகோதரியின் கண் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பது ஏன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரிடம் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரை முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டை எடுத்து எறியுங்கள், அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவிலே அருமையான சோதரிகளே, திருத்துவதற்கு முன் நீ திருந்துக என்ற வகையில் இன்றைய வாசம் அமைந்திருக்கின்றது. சாதாரணமாக இருவர் ஒன்று சேர்ந்தால் என்னத்தை பற்றி கதைப்போம்? காலையில் இன்றைய வெப்பம் சூடாக இருக்குது, குளிராக இருக்குது என்று சொல்லி ஒன்று. அடுத்தபடியாக அல்லது அரசியலை பற்றி கதைப்போம். மூன்றாவது என்னதை பற்றி கதைப்போம்? அடுத்தவரை பற்றி. சாதாரணமாக 2 பேர் சேர்ந்தால் யாராவது உங்களை பற்றி கேட்குறீங்களா? அதில் குறைவு. அதைத்தான் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே சொல்லுகிறார். அவர் சொன்னது கூட வெளிவேடக்காரர், பரிசேயர், சதுசேயர், மரணியர்களுக்கு சொன்னார், நீங்கள் உங்கள் கண்ணிலே இருக்கின்ற மரக்கட்டை, பெரிய மரக்கட்டை அதை பார்க்காமல் மற்றவர் இருக்கிற துரும்பை பார்க்கிறாய். பார்த்துன்னு சொன்னதை நான் எடுக்கட்டுமா என்று கேட்கின்றாய். நீ முதலில் இருக்கிற மரக்கட்டை அது பிறகு அடுத்தவர் துரும்பை எடுக்க நீ முயல வேண்டும். அதாவது நாங்கள் பல வேளைகளிலே எம்மை, நம்முடைய சொந்த வாழ்வை சரி அல்லது குடும்ப வாழ்வை சரி நாங்கள் பார்ப்பதில்லை, அல்லது நாங்கள் எங்களுடைய வாழ்வை ஆய்ந்து பார்ப்பதில்லை. ஆனால் மற்றவனுடைய பிள்ளைகளை குறைகளை சுட்டி காட்டி அதை பெரிதாக்க பொழுதும் நாங்கள் எல்லோரும், நீங்களும் நானும் எப்பொழுதும் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம். நாங்கள் செய்கிற செயல் அதாவது சேரிட்டி, அதாவது கிறிஸ்தவ பிரசனத்துக்கு எதிரான காரியங்கள். அநேகமாக எல்லாரும் அதிகமாக அதை செய்கிறோம். நீங்கள் யோசித்து பாருங்கள். சாதாரணமாக நாங்கள் அடுத்தவரை பற்றி இலகுவாக போட்டு கண்டம் பண்ணி அவர்களை பற்றி குறை சொல்லி அவர் எப்படி இவர் எப்படி அப்படி செய்கிறார் அப்படி செய்கிறார், நான் என்ன செய்கிறேன்னு அப்போ நாங்கள் கேட்டு பார்க்குறோம். நான் எப்படி இருக்கிறேன் என்று நாங்கள் யோசித்து பார்க்குறோமா? அதில் குறை. எனவே இன்றைய நாடுகளை அழைக்கின்றது அது பரிசேயர் சதுசேயருக்கு மாத்திரம் ஆண்டு சொன்ன விடயம் அல்ல, எங்கள் ஒவ்வொருத்தருக்குமே சொல்லியிருக்கின்றார். முதல்ல நாங்கள் நமது வாழ்வை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஒரு தடவை காந்தி மாகாணத்தில் ஒரு தாய் தனது மகனை, சிறிய பிள்ளை கொண்டு போய் முறைப்பட்டார். ஐயா, இந்த மகன் சரியாக இனிப்பு சாப்பிட்றான், சொல்ல கேட்குறான் இல்லை, சில புத்துமதி சொல்லுமென்று அந்த தாய் கேட்டாராம். அந்த வழியிலே காந்தி மகன் சொன்னாராம், சரி நீ வீட்டை கொண்டு போய் ஒரு கிழமைக்கு பிறகு கூட்டி கொண்டு வாள். ஒரு கிழமைக்கு பிறகு தாய் அதே நேரம் அதே வேளை கொண்டு போய் மகனை கொண்டு பொழுது அந்த வழியிலே காந்தி மகன் பார்த்தார், தம்பி நீ இனிப்பு சாப்பிடக்கூடாது, உன்னுடைய பல்லெல்லாம் சுத்தியாக போகும், உனக்கு நோய் நொடிகள் வரும், எனவே நீ கவனமாக இருக்க உன் அம்மா சொல்கிறத கேட்டு செய் என்று கூறினாராம். அந்த வேளை அந்த தாய் அந்த காந்தி மகனை பார்த்து கேட்டாராம், இதை 1 மாதத்துக்கு முதலே சொல்லியிருக்கலாமே, ஏன் இப்பொழுது சொன்னீங்கள் என்று கேட்ட பொழுது காந்தி மகன் சொன்னாராம், நானும் இந்த இனிப்புக்கு அடிமையாக இருந்தேன், நான் இப்பொழுது தான் அதிலிருந்து என்னை விடுவித்துக் கொண்டு வருகிறேன், எனவே தான் நான் இப்பொழுது அந்த புத்துமதியை இந்த பிள்ளைக்கு சொல்லக்கூடிய துணிவு எனக்கு இருக்கிறது என்று கூறினாராம். அதேபோல் அருமையானவர்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்து நாங்கள் செயல்படுத்தி அடுத்தவரை வழிநடத்துவோம். அதுதான் உண்மையான பிரசனேகம். அதை செயல்படுத்த அந்த பலியிலே வரம் கேட்போம். ஆமென். கலியை நல்கும் வாழ்வை ஏற்றருள் விரிதை
பயனுள்ளதுமான இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையரசின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித ஜோன் கிறிஸ்தோஸ்தத்தினுடைய நினைவு கொண்டாட்டத்திலே நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் இந்த திருப்பலி உமக்குந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக மக்களித்து உம்மை புகழ்ந்தேற்றச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம்முடையவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் நிறைவாங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னியமரிடமிருந்து பிறக்க திருமணமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா அந்த சாவிதங்களை விடுவித்தார். உறந்தோடு முதித்தெழுந்து நிலை வாழும் எங்களுக்கு அளித்தாரும். ஆகவே வானக தூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் நமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவன்றி ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் மன்னகமும் மன்னகம் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. நலன்களிலே யோசானா. பேரா வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே யோசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். வாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட மனம் உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெடுத்து உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்து அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து முழுமக்கு நன்றி கூறி தம் சூழலுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இருந்து பெற்று பிறகுங்கள், ஏனெடுத்து புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய நிறத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய திருமணன்று ஊழியம் புரிய தகுதியுள்ளவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திராவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களால் ஞான பிரகாசம், எல்லா திருநீராகியனவரோடும் திராவை அன்பிலே நிறைவரச் செய்தருளும். தந்தையை உலகத்தில் அழைத்துக் கொண்டு லில்லி தேவசாய மற்றும் இறந்த அடியார்கள் அனைவரை நினைவு கூர்ந்தருளும். உம்முடைய திருமவோடு இறந்தவர்கள் அவருடைய இறப்பிலே இணைக்கப்பட்டிருந்ததைப் போல உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு நம்முடைய திருமொழியில் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணே, தாயான புனித மரியா, அவருடைய கணவராம யோசேப்பின திரு தூதர்கள்,
நாங்கள் விழா கொண்டாடும் புனித யோவான் கிறிஸ்தோஸ்டம் உடைய பங்கின் பாதுகாவலர் புனித திருமுழுக்கு யோவான் இந்த உலகிலே உமக்கு உகந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று இந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியானவரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பின்கடலார் தொண்டப்பட்டு இயேசு கற்பித்த பிரகாரம் உன்னத தந்தை நோக்கி நம்பிக்கையோடு செபிப்போம். உலகத்திருக்கிறங்கள் தந்தையே, உமது பெயர் துயர் என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழாம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும். ஆண்டவரே, நாங்கள் சந்திக்கின்ற தீமைகள் துன்பங்கள் அனைத்திருந்த மங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் புரிய உம்மை மன்றாடுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்த பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் ஒன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரம்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற நம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமுடைய திறவை நம்பிக்கை கண்ணோக்கி உடைய திருவிடத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் வெற்றுமையும் அளிப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவின் அமைதியை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டா? என் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாய். எங்கள் மேல் இரக்கமாய். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோரும். நான் பெரியற்றவன், வார்த்தை மட்டும் சொல்லியனும் எனது ஆன்மா நல்லமடை. பாடலன் 434. பாடலன் 434. சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே. சம்மதமே இறைவா, தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய்.
தலைவா உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மலராகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா மாறிட சம்மதமே சம்மதமே இறைவா மலை போல் நான் கனிந்த பெரும் காரியமும் உயர் காவியமும் மறைந்தே போனது மலை போல் நான் கணித்த பெரும் காரியமும் உயர் காவியமும் மறைந்தே போனது திருவாக உனை நினைத்து உயருறவாக நெஞ்சில் பதித்து திருவாக உனை நினைத்து உயருறவாகவே நெஞ்சில் பதித்து உன் பெயரை சாத்திடவே நலம் தரவே என்னை அழைக்கின்றார் சம்மதமே இறைவா சம்மதமே தலைவா உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா மாறிட சம்மதமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, ஜோன் கிறிஸ்தோஸ்தமின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உட்கொண்ட இத்திருவிருந்து முதன்பிலங்களை உறுதிப்படுத்துவதாக. நாங்கள் உமது உண்மையை அறிக்கையிடுவதில் உறுதியுள்ளவர்களாய் விளங்கச் செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் எல்லோரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. இறைவனையும் அயலவரையும் அன்பு செய்து வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவுற்றது. யூபிலி ஆண்டு வேண்டுதல் செபம். விண்ணகத்திருக்கிற தந்தையே, உம்முடைய திருமகனும் எங்கள் சோதனமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் தூயாவியாரும் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் அரசின் வருகைக்கான புனித நோக்கை எம்மில் மண்டலை செய்வதாக. இமையின் சக்திகள் வெல்லப்பட்டு மதுமாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெறச் செய்தரலும் நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற முதரலை எம்மில் பொழிவீராக. யூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயனான எம்மிடம் மீளத் தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் ஆட்சியும் என்றென்றும் அக்காலத்துக்கும் இறைவனாகிய மக்கே உரித்தாக. ஆமீன். இறைவனுக்கு
மகிழ்ச்சியுண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.